ஹாய் யூஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். மே 13ஆம் தேதியாக இன்று தங்கத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கிராமிற்கு ரூ. 1070 வந்து அதிகரிச்சிருக்குங்க. தற்பொழுது 22 கேரட் ஒரு கிராம் 15,400 ரூபாயாகவும், அதுவே ஒரு சவரன் 1,23,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் ஒரு கிராம் 16,800 ரூபாயாகவும், ஒரு சவரன் 1,34,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. வெள்ளியோட விலையும் பார்த்திங்கன்னா கிராமிற்கு ரூ. 30 அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி 330 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. சடனாக எதற்காக இந்த இன்க்ரீஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை இவ்வளோலாம் அதிகரிக்கலைங்க. நம்ம இந்தியாவில் இங்கே டேரிஃப் 6% மீண்டும் 15%ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது தங்கத்திற்கான சுங்கவரி பார்த்திங்கன்னா 6% இருந்தது இல்லைங்களா, அது வந்து இப்போ மீண்டும் பார்த்திங்கன்னா 15% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்று ஒரே நாளில் நம்மளுக்கு கிராமிற்கு ரூ. 1070 வந்து இன்று அதிகரிச்சிருக்குங்க. ஸோ மதியம் ஏதாவது ரேட் வந்து மறுபடியும் சேஞ்ச் பண்ணுறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ தற்பொழுது 22 கேரட் ஒரு கிராம் 15,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. ஸோ நிறைய பேர் வந்து மெசேஜில் கேட்டிருந்தாங்க, அதாவது ஆன்லைனில் அமௌண்ட் வந்து பே பண்ணலான்னு பார்த்தா நிறைய வந்து அப்ளிகேஷனில் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்குங்க. இந்த டைமில் ஏதாவது ரேட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பிஃபோராக வந்து சீட்டு பே பண்ணுறது இதெல்லாம் இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ பண்ண முடியாமல் போயிருக்கு. ஏன்னா ஆன்லைனில் நிறைய அப்ளிகேஷன் இருந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு இருக்குங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மதியம் ஏதாவது அப்டேட் இருந்தாலும் தெரியப்படுத்துகிறேன். டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணதுனால இப்போ சடனாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மீண்டும் மதியம் ஏதாவது மறுபடியும் அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பு வீக் ஆகும் பட்சத்தில் வந்து மீண்டும் அதிகரித்தாலும் அதிகரிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்நிய செலாவணி வந்து குறைக்கும் நோக்கத்தில் தான் வந்து இந்த டேரிஃபும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு வருடத்திற்கு தங்கம் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 தினத்திற்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனை தொடர்ந்து இப்போ பார்த்திங்கன்னா டேரிஃபும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தங்கத்தோட விலை ஆல்ரெடி அதிகரித்து தான் இருக்குது. இப்போ இன்னுமே அதிகரித்து வந்துட்டுருக்குங்க.